அனைவருக்கும் வணக்கம். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. கொஞ்சம் பொறுங்க. இது என்ன ஆடி மாதத்தில் ஆடிப்பிறப்பு கொண்டாடுறோம்? ஓ, அதுவா? ஆடி மாதத்தில் எங்களோட தமிழ் பள்ளிக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. அதனால்தான் நாங்கள் ஆடி மாதத்திலேயே ஆடிப்பிறப்பை கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு எங்களோட தமிழ் பள்ளியில கூழும் கொழுக்கட்டை கொடுப்பாங்க என்று சொல்லறீங்க. வாங்க, நாங்க கெதிய போய் சாப்பிட்டுட்டு வர்றோம். பொறுங்க. முதலில் ஆடிப்பிறப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுவோம். தமிழருடைய கொண்டாட்டங்களில் முதன்மையானது தைப்பொங்கலும் ஆடிப்பிறப்பும். ஆடிப்பிறப்பு ஆடி மாதம் 1ஆம் நாள் கொண்டாடப்படும். இது தமிழரின் பண்பாட்டு விழா ஆகும். ஆடிப்பிறப்பை தாயகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடுவர். அந்நாள் தாயகத்தில் விடுமுறை நாளாகும். ஓ, அதுதான் எங்கட தங்கத்தாத்தா என்று அழைக்கப்படும் நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை என்று பாடியுள்ளார். ஓ, உண்மைதான். முக்கணிகளும் முழு பயன் தரும் காலம் ஆடி திங்கள். அனைத்து சிறு கூலங்களான நெல், பயறு, உளுந்து, சாமை, வரகு, குரக்கன் போன்றன விளைந்து ஆடி திங்களில் வீடு வந்து சேரும். இது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றன. தாயகத்தில் ஆடிப்பிறப்பு நாளில் வைகரையில் எழுந்து வீட்டை பெருக்குவர். மஞ்சள் நீர் தெளித்து தூய்மைப்படுத்துவர். நீராடி தூய உடை அணிவர். அத்துடன் கூலங்களில் வடை, கடலை, அவர் போன்ற பண்டங்களை செய்வர். அந்த பண்டங்களை உறவினர்களுடன் உண்டு மகிழ்வர். ஆடிக்கூடும் கொழுக்கட்டையில் ஆடிப்பிறப்பு நாளில் செய்யப்படும் சிறப்பான உணவாகும். ஆடிப்பிறப்பன்று மாலையில் ஆடிக்குள் காட்சி எல்லோரும் கூடியிருந்து குடிப்பர். இது ஆடிப்பிறப்பின் ஒரு சிறப்பான நிகழ்வாகும். அத்துடன் ஆடி மாதத்தில் இன்னும் பல சிறப்புகள் உள்ளன. ஆடி மாதத்தில் பருவமழை அதிகரிப்பதால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுக்கும். ஆறுகளில் புது நீரும் வருவதால் பல இடங்களில் படகு சவாரிகள் மற்றும் படகு போட்டிகள் நடாத்தப்படுகின்றன. ஆடி மாதம் என்றால் பலத்த காற்று வீசும் மாதமாகும். ஆடிக்காற்று அப்பியும் பறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப சிறுவர்கள் திறந்த வெளிகளில் வண்ண வண்ண பட்டங்களை விட்டு மகிழ்வர். இது மனதிற்கு புத்துணர்ச்சியையும் உடற்பயிற்சியையும் தருகின்றன. இது போன்ற விழாக்கள் நம்மிடையே வேற்றுமையை நீக்கி ஒற்றுமையை வளர்க்க உதவுகின்றது. ஆடிப்பிறப்பை சொல்லி முடிச்சுட்டீங்களா? இப்ப நாங்க கேன்டீனுக்கு போகலாமா? சரி, வாங்க போய் சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.